எரிச்சல் தாங்க முடியல. இங்க பாருங்க மழையில நனைஞ்சு ஒரு வழியா மழை விட்டுருச்சு. ஆனால் எல்லாருமே இங்கே பாருங்க நல்லா நனைஞ்சிட்டோம். பிரியாணி ஒரு வழியாக வரப்போது தம் போட்டாச்சு. அங்கே உங்களுக்கு ரியாசன் எப்படி பாருங்க? உங்களுக்கு எப்படி பாருக்கு ரியாசன்? டேஸ்ட் எப்படி பாருக்கு உங்களுக்கு? என்ஃபீல்டு மாம்ஸ் ஃபாலோ பண்ண சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், என்ஃபீல்டு மாம்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் ஊருக்கு தொண்டிக்கு வந்திருக்கோம்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பசங்களாக இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பிரியாணி கிட்டலான்னு ஒரு பிளான் போட்டோம். பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. தக்காளி எல்லாமே பொருள், இந்த மசாலா பொடி, சிக்கனு, அரிசிலாம் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற வெங்காய தக்காளிலாம் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தனா ஒரு 7 இருக்கும். ஒவ்வொருத்தனா ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலாம் வீட்டில் எடுத்து சொல்லிட்டோம். இப்போ ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டான். தக்காளி, வெங்காயம், மசாலா, அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து 120 ரூபா பாக்கெட்டு. மற்ற இந்த பட்டை கறி மசாலா பட்டை, மிளகா பொடி இதெல்லாம் இருக்குது. சிக்கன் வாங்கி ஆலோசிந்தா இருக்குது. நல்லா 50 கிராம் பீஸாக பிரியாணி கட்டுற மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கோம். இது வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ. எங்கள் வீட்டில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியில் எங்கேயும் ஆக்க முடியல. ஸோ அதனால் வெளில விடு அதனால் எங்கள் வீட்டிலே வச்சு ஆக்கிட்டு இருக்கோம். வீடு இந்த இதுதான் வீடு. ஸோ இங்கே வச்சு வீட்டு வாசல்லே வச்சு இங்கக்குள்ளே கொஞ்சம் மண்ணாக இருக்குல்ல, அதனால் இங்கக்குள்ளே ஆக்கலாம்னு சொல்லிட்டு அதனால் கல்லை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னும் விறகுலாம் வச்சு இனிமேல் தான் ஆக்கணும். நீங்கள் பசங்க எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் இருந்து இந்த தக்காளி அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் ஆள் வரல. வந்தோன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்தோன்னே அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். காய்ச்சி பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி நறுக்கிட்டு இருக்கேன். ஆளை பற்றி இல்லையா யாருன்னு பண்ணி பண்ணாராம் பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? ஓடு உள்ள வந்து அட்டிதான். டேய் ஒழுங்கா தக்காளி விட்டுங்கடா. டேய் ஒழுங்கா விட்டுங்கடா, கெடுத்துட்டு இருக்கிற தக்காளி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது. இந்த கேமரா போடுறா. அடுப்பு பற்ற வைக்கிறது ஏறா. தீப்படிங்கடா. தீப்படிங்க. எண்ணெய் எடுக்காதா? எண்ணெய் ஏன்டா கட் பண்ணுற? இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம். டேய் ஒழுங்கா விட்டு. டேய் வெங்காயம் எங்க? தீப்படியே முடிஞ்சுடா. அப்படியே விடுறா. உண்மைதான் சத்த மாட்டேங்குது. மதியம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் எதுக்கு புள்ளிங்க வடிக்க மாறிட்டு இருக்க? நீ தெளிவா நல்லா இருக்க. பாத்தீங்கன்னா அடுப்பு பத்திருச்சு. அப்புறம் சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்றிட்டோம். இப்படியோ காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா, லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ உள்ள போய் யாராச்சும் வேலை இந்த இது இருக்குல்ல சுப்பி, அது வேணும் முள்ளு குச்சி அடுத்து 2 டேய் போங்கடா. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்டு அம்பிட்டீங்க. ஆளை பற்றி எல்லாம் 8ஆம் முடிச்சுக்கிட்டு. டேய் நீ போ, இங்கே வர ஓடு. சரி போட்டு விடுறா. இன்னும் விகாசங்க. டே விகாசங்க ஒரு ஆள் தான் நினைக்கிட்டு இருக்கான். என்ன அது வரைக்கும் முடிச்சிட்ட? வெங்காயத்தை நினைக்குது. டே நீ போய் பறிச்சிட்ட ஓடு. நீ போய் சுப்பி ஓடு. பொங்கல் சொல்லிருங்க. டேய் போங்கடா. டேய் இவங்க எப்படா பறிச்சு வருது? நம்ம ஆக்கி இது பண்ணிடுமா? எல்லாம் விட்டாங்க. இப்படி எரியுது. இப்போ என்ன பண்ணனா? என்ன ஊற்றணுமோ? சரி பாப்பா, எண்ணெய் ஊற்றுவேனாக்கா எண்ணெய் ஊற்றி சொன்னிச்சு. இல்லை தண்ணி காயிட்டோம். டக்குண்ணா ஆஃப். என்னடா காற்று இப்படி அடிக்குது? டேய் என்னடா இப்படி பறக்குது? அலப்பற ஸ்டார்டிங் ப்ரோ. ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா உள்ள தள்ளி விடா.
எது அவங்களுக்கு புகையெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுண்ணா. எவ்வளோ புகை அடிக்கணும் உனக்கு புகை தான் அடிக்குது, எனக்கு கண்டியே கால் அடிக்குது. முடியல, வெயிலுக்கு வந்து ஹீட்டுக்கும் தக்காளி தான். இப்போ தக்காளி போட போகிறோம். அதுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நிறைய வெட்டிட்டாங்க தக்காளி. ஓகே போதும், நல்லா கிட்டங்க. இப்போ வந்து தக்காளி போட்டு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வந்து பிரியாணி. ஆணி பிரியாணி. டேய் வாடா இது சொல்ல வா. டேய் தட்ட கொண்டு வா. ஹரி தட்ட கொண்டு வா. காலை சுடுற டேய். இந்த ஜப்பன் தான். காய்ஸ் காத்து ரொம்ப வேகமா இருக்கு. நம்மளால பொறுக்க முடியல. வீட்டுக்குள்ள போய் தட்ட காலை. நம்மளால பொறுக்க முடியல. அதனால கிச்சனுக்கு போகும்போது ரைட் சைடுல பக்கில குடத்துக்கிட்ட ஒரு இந்த மாதிரி பானைக்கு மூடி இருக்கும். பெரிய தாள் எடுத்துவாங்க. காய்ஸ் இதுக்கு பேர் கொத்தமல்லி. கொத்தமல்லி. இதுக்கு பேர் தான் காய்ஸ் கொத்தமல்லி. பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து கிண்டுற பிறகு இப்படி எடுத்து போடணும். இந்த பட்டமல வேற அப்படியே பட்டையா நீ பாரு காய்ஸ் வாடா பட்டைய என்ஃபீல்ட் மாஸ் ஃபாலோ பண்ண சர்ப்ரைஸ் பண்ணுங்க. விதை எடுத்துருவோம். கீழே எரிய மாட்டேங்குது கீழே. விரல் இது பண்ண அந்த சுப்பி இருக்கு உள்ள போடுற எங்க கொண்டு வா. இங்க வா. இந்த இதை கொண்டு போயிரு. பாரு போதுமா வராங்க. உள்ள சம்புடா பட்டையை பிச்சு போடுறாங்க. பட்டையை அடுத்தது நம்ம பட்டை போட போறோம். பட்டையை போட்டு நம்ம லாஸ்ட் நம்ம பட்டை தான் போட போறோம். நாளைக்கு எத்தனை பட்டமா அதுக்கு பேர் பட்டை, இதுக்கு பேர் பட்டை மிளகா. பட்டை போடவா? பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வெளில போடா. தண்ணி அந்த உள்ள படம் கழிச்சுடும் வாசல்ல படம் கழிச்சு பண்ண மாட்டான். தண்ணி இருக்கு. போய் வாழைய பாரு. சமைக்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுல 2 கப்பா தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடுவாங்க. அரிசி ஊற வைக்கவே இல்லை. தண்ணி ஊத்துவா குப்பையை போடா. அரிசியை ஊற வைக்காம பிரியாணி செய்யற ஒரே நாங்க தான் பாத்துக்கிட்டோம். நானும் செஞ்சுதான் பெரிய கப்பை வைக்கலாம்னா உள்ள வச்சிரு. தெரியாம கிண்டோம். ரிசல்ட் பாப்போம். தெரியாம எது இருக்கோ எல்லாத்தையும்
அள்ளி கொட்டி நாங்க கிண்டிட்டு இருக்கோம். பிரியாணி வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே செமையா ருசிக்கிறோம், செமையா சமைக்கிறோம். நம்ம தான் உப்பு எப்போ போட பிரியாணினாலே நாங்க எப்பயுமே பிரியாணினாலே நம்ம தான். உங்களுக்கு தெரியவே இல்லை. காத்தடிக்கிறனால இதை பிடிக்க முடியாது. நல்லா காத்து ரொம்ப ஊர்ல ரொம்ப காத்தடிக்குது. இந்த மழை பெய்ய போது மழையில வச்சு நாங்க பிரியாணி கிண்டுறோம். பாத்தீங்கன்னா பாய் விரிச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அரிசியை போட்டு அப்புறம் பிரியாணி மழை பெய்யுது. மழையில உட்காந்து பிரியாணி கொடுத்துறோம். அரிசி ஊற வைக்கல, உப்பு போடல பாருங்க. அடுத்து மிளகா பொடி போடாம தண்ணி இல்லாம அள்ளி போடு. தண்ணி இல்லாம அள்ளி போடு. கையில் அள்ளி போடு. அடுத்து இன்னொரு டிஷ் இருக்கு. நெருப்பு வந்து மேல தம் போடுறதுக்கு பதிலா அப்படியே சட்டியோட போட்டு பிரியாணில வச்சுக்கிட்டு அரிசி போடுறாங்க. பாருங்க இதான் இந்த அரிசிக்கு பேர் தான் வந்து பிரியாணி அரிசி. மழை அடிச்சு பேசிது. எல்லாரும் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் என்ன பண்றான்னு பாருங்க. ஃப்ரீ ஃபயர் விளாடுறான். நாங்க செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். ஆனா பயங்கரமா சமைக்கிறோம். செம்மையா இருக்கும். எல்லாரும் வாங்க. ஆல்வே சிங்கக்கே பத்தாது. பாய் சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் கீழ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழை பெய்யுது. எப்படி சமைக்க போறோம்னு தெரியல. गाइस பாத்தீங்களா பிரியாணி அதிசயம். சொல்லுடா. 23. எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை மட்டும் பாருங்க. இந்த இன்னொரு பையனையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். அவர் செஃப். அவர் செஃப். சரியான மழை மழையில உட்காந்து சாப்பிட போறோம். எனக்கு தெரியாது. ஐயோ மழை புயல் காத்தோட அடிக்குது. இது பிரியாணி ஆக்கிட்டு இருக்காங்க. மழை ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு பாய் இருந்துச்சு, தூங்குற பாய், அதை வச்சு அடைச்சிருக்கேன். செவர் இருக்கனால அவ்வளோக்கா மழை பெய்யல. அந்த சைடு அதிகமாக மழை பெய்யுதா, அதனால லாஸ்ட் அரிசி போட்டா இன்னும் வேக மட்டும்தான். வெந்துச்சுன்னா பிரியாணி ரெடி. வெங்காயம் இருக்குயா? சரி இடையில பார்த்துக்கூடா. வெங்காயம் சின்ன சின்ன இருக்கு எல்லாம். செமையா ருசிக்கிறான். 33 மணி நேரம் இருக்கு. சூடா அக்குது பாருங்க தம் போடுறோம். பிரியாணி பாருங்க. கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. மழை பெய்யுது, எரிச்சல் தாங்க முடியல. இங்க பாருங்க மழையில நனைஞ்சு ஒரு வழியா மழை விட்டுருச்சு.
ஆனால் எல்லாருமே இங்கே பாருங்க நல்லா நனைஞ்சிட்டோம். பிரியாணி ஒரு வழி வரப்போது தம் போட்டாச்சு. அங்கே காமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்புறம் தலைவர். இங்கே பாருங்க போய் நாங்கள் தான் உங்கள் ஜவா இந்த அடிக்கிறா பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க தம் போடுறதுக்கு. மழை பெய்யுது ரொம்ப பாருங்க. இன்னும் மழை நிற்கல காய்ஸ். கேமராவில் விழுதுங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா பிரியாணி முக்கால்வாசி முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா தம் போட்டு கொடுத்துருக்கோம் பிரியாணிக்கு. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. தார்பாய் இருக்கா? எங்கடா தார்பாய்? எங்கடா பாய்? இல்லை பாய் பாய் வச்சு அவ்வளோ நேரம் நாங்கள் கூட மாதிரி போட்டு இங்கே பாருங்க எப்படி நனைஞ்சிட்டாங்க பயப்பட பாவம். நனைஞ்சிட்டேன் ரொம்ப பாவம். சர்ப்ரைஸ் பண்ணுறேன். சரி விடு அவள் ஆறுத்துக்கு பேசுகிறப்ப தம் போட்டிருக்கோம். தம்மு போட்டு முடியாது பிரியாணி டேஸ்ட் எப்படி பார்க்கணும். சரி ஓகே நான் போட்டு முடிச்சோம் காமிக்கிறோம். நீங்கள் பாருங்க இவங்க தான் மூஞ்சி முன்னாடி கட்டார கண்ணு கலங்கி போயிருக்கு. சரி ஓகே இது ஆஃப் பண்ண அப்படியே அப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ பிரியாணி கிண்டியாச்சு. எல்லாம் உட்காந்தாச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலைய போட்டாச்சு, சோத்த போட்டாச்சு. பாருங்க பாருங்க காய்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி பாருங்க? உங்களுக்கு எப்படி பாருங்க ரியாக்ஷன்? டேஸ்ட் எப்படி பாருங்க உங்களுக்கு? சொல்லுடா டேய் ஃபீட்பேக் சொல்லுடா. வெறித்தனமா இருக்கு. ஏய் அடி வாடா உட்காரு டேய். அண்ணே சொல்லுங்க சூப்பரா இருக்கானே. அண்ணே நீங்க சொல்லுங்க சூப்பரா இருக்கானே. அண்ணே நீங்க சாப்பிடுறீங்க. நான் சாப்பிடவே இல்ல. ஏய் அடி வாடா உட்காரு. இருடா பிரியாணி கிண்ணத பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணு சொல்லுங்க போ. இது எப்படி நீங்க கிண்ணீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு கிண்ணீங்க? எப்படி கஷ்டப்பட்டு கிண்ணம் தெரியுமாங்க? நீங்க சொல்லுங்க எப்படி கஷ்டப்பட்டு கிண்ணம்னு. அந்த அவன கட்டுங்க. மலையில நனைஞ்சு சரியா பண்ணும். பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி வந்து கிட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த செலிபிரிட்டி குழப்பம்லாம் சொல்லிட்டு இருக்க. சத்திய எரிஞ்சு விட்றா. என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அது பேர் என்ன? தயிர் வெங்காயம். தயிர் வெங்காயம் பண்றாங்க. இல்ல கிண்ணி என்ன வச்சிட்டா. போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டு. சரி போ மணி போய் கூடாதா? கொஞ்சம் வெங்காயம் வைக்கடா. வெங்காயம். அதுக்காண்டி தான் கிட்டில. வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்ற? கமெண்ட். என்ன சொல்லணும் கமெண்ட்ல? வியூ எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்றாங்க. எப்படி நீங்க கிட்டி பாருங்க. சாப்பிடு உட்கார்ந்து சாப்பிட்டாக்க சாப்பிட்டு பாரு எடுத்து. சாப்பாடு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க गाइस. ஏங்க ஏய் பத்துமா வியாஸ். ஏங்க ஏய் வெட்டி உட்கார. பாத்தீனா சூப்பரா இருக்கு பிரியாணி சோறு. வெட்டி செமையா இருக்கு. பாத்தீனா எல்லாரும் நிறந்த ஆள் கொஞ்சம் நிறந்து வைங்க எல்லாரும். யாமட எடுத்து நிறைய டெஸ்ட் பண்ணுடா பத்தாம பேர போகுது. என்ன சொல்றேன்? டேய் வீடியோ எடுக்கணும் ரெடி எடுங்கடா. ஐபோன் வீடியோ எடுக்கணும்டா. இன்னும் நிப்பாட்டுங்கடா. அப்படியே ஆளுக்கு ஒரு எபிசோட்யா. அண்ணே வீடியோ எடுத்துறேன். गाइस நல்லா வராதுன்னு நினைச்சோம். உண்மையாவே பிரியாணி நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஆட் போடுங்க. நேரடியா பிரியாணி கடையில போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட் கமெண்ட்ல போடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனல் மாத்திருக்கியா? ஆமா. அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் வீடியோவை அதுக்கு போறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். சொல்லிடு. சரி நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் சொல்லு. இதெல்லாம் முடிச்சுக்கிறோம். பை. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். வேணா பை சொல்லுங்களா? ஏய் பை சொல்லுங்க. டேய்